எனக்கு கோயிலுக்கு வர சொன்னீங்களாமே, கோபால் சொன்னாரு. ராத்திரி நீயும் சுமித்ராவும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். சுமித்ரா பிறந்ததுலேருந்து ஒரு நாள் கூட என்ன பிரிஞ்சு இருந்ததே இல்லை. இன்னைக்கு என்ன பார்க்காம இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை பார்க்காம இருக்க முடியாதுங்கிறதுக்காக என் கூட ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவதான் என்ன புரிஞ்சுக்கலன்னா நீங்களுமே என்ன புரிஞ்சுக்கல. உன்னை நல்லா புரிஞ்சுகிட்டதுனாலதான்ப்பா உங்ககிட்ட பேச வந்தேன். காதலிக்கிற பொண்ணு முன்னால விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன். நான் அப்படி இப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டு தெரியுற இந்த வயசுல வேலை வெட்டி இல்லாதவங்கிற உண்மையை சொன்னியே, அதுல உன் நேர்மையை புரிஞ்சுக்கிட்டேன். திடீர்னு நான் கண்ணை மூடிட்டா என் பேத்தி அனாதையா நிப்பாளேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அவளை அன்பா கவனிச்சுக்கிறதுக்கு நீ இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். பாட்டி, சுமித்ராவுக்கு நான் எந்த விதத்திலும் தகுதியானவன் இல்ல. ஒரு பொண்ணை ஏத்துக்க உனக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சு நீ ஒதுங்கிறத விட அந்த பொண்ணுக்கு தகுதியானவனா உன்னையே மாத்திக்க கூடாது. நான் மறுபடி ஊர்ல இருந்து வரும்போது நீ ஒரு நல்ல வேலையில இருக்கணும். நிலுப்பா, எங்க போற? இந்த கம்பெனில ஏதாவது வேலை கிடைக்குமான்னு. தம்பி, இப்பெல்லாம் மனுஷன் செய்யற வேலையை மிஷினே செய்யுது. பல வருஷமா வேலை செஞ்சவங்களுக்கு எங்க வேலை இல்ல. இப்ப போய் புதுசா வேலை கேட்க வந்திருக்க. போ, சொந்தமா தொழில் செஞ்சு போச்சுக்க போ. இது பாருங்க, கல்யாணத்துக்கு வேண்டிய நகை புடவை எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். இனி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் முன்னாடியே கேட்டு வாங்கிக்க. கடைசி நேரத்துல கேட்டு என்ன தொல்லை பண்ணாத, புரியுதா? அம்மா 10,000 ரூபாய் பட்டுப்படம் எடுத்தனால அதை எடுத்து கொடுமா. ஏமா இப்ப கையில காசு இல்ல, வரும்போது வாங்கி தரல. நாம கல்யாண வேலையை அலைஞ்சிட்டு இருக்கோம். உங்க அப்பா எங்க குடிச்சிட்டு தெரியறாரோ என்னவோ. கம்ப்யூட்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணதே பாரோட ஃபிகரை ஃபீட் பண்ணதா. டேய் சேன குடா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறமா பார்க்கலாம்டி. என்ன தகராறீங்க சார்? ஒரு பொண்ணு கைட்டு இருந்து செயின் அறுத்து ஓடி வந்தா சார். நான் பிடிக்கலாம் என்னால ஓடி போயிருப்பான் சார். இல்ல சார், நான் திருடல. இவன் தான் திருடிட்டு ஓடி வந்தான். ஏய், யார பத்திர திருடன்ற? நீ திருடிட்டு ஏமால போறியா? சார், இவன் தான் திருட. பாலு, என்னாச்சு பாலு? என்ன நடந்தது? செயின் இவன் திருடிட்டு பழைய ஏமால போறான் சுமித்ரா. ஏடா பட்ட பகல செயின் திருடி ஒண்ணுமே தெரியாத மாதிரி அடிக்கிறியா? யோ, யார பார்த்து திருடன்னு சொல்ற? இவர் யார் தெரியுமா? ஒரு பெரிய ஆபீஸ்ல கௌரவமான வேலையில இருக்காரு. இவர் எதுக்காக செயினை திருடணும்? யார் இவனா? கேவலம் ஒரு பொண்ணு கைட்டு இருந்து செயினை திருடிட்டு ஓடி வந்தவன். இவன் பெரிய கம்பெனில வேலை செய்யறானா? ஏண்டா சில்லறை வேணும்னு போய் சொல்லி என் பேரை யூஸ் பண்ணி சைக்கிள் திருடிட்டு போனானே. நீ சுத்திக்குள்ள எங்கேயாவது மாட்டு வேணும் தேடிட்டு இருந்தா நானு. அட ஊரடிச்ச திருடனா இருப்பான் போலுக்கு. அவன் பாக்கெட்டை செக் பண்ணி பாருங்க, இன்னும் என்னென்ன திருடி இருக்கான்னு பாப்போம். இவன் தான் திருடிட்டு வந்தானு. இப்போ அதை நம்புங்க சார். இல்ல, நான் அடிக்கல. என்ன நம்புங்க சார். இந்த செயின் எப்படி என் பாக்கெட்ல வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஏண்டா போலீஸ்காரங்கிட்டே திருநாச்சே நீ? உண்மையை சொல்லுங்க, நீங்க திருடுனீங்களா? சைக்கிள் திருடுனது உண்மைதான். ஆனா செயினை நான் திருடல. என்ன நம்ப சுமித்ரா. என்னைக்கு ஒரு திருடன் எல்லாத்தையும் தானே திருடனதா ஒத்துக்கிட்டு இருக்கான். கேவலம் ஒரு சைக்கிள் திருடன்னு சொல்றியே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இவ்வளவு கேவலமானவன் கூட பழகுறதை நினைச்சு நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். என்ன மேன், என்ன இங்க கலாட்டா? பழைய கேடு சார்.
செயினை திருட்டு ஓடி இருக்கான், பப்ளிக் பிடிச்சிட்டாங்க. கான்ஸ்டபிள் ஆமா, வக்கீலையா வந்துட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருமா. அம்மா, நான் சேம்பர் வரைக்கும் போயிட்டு வரேன், நீங்க எங்கேயே இருங்க. சரி. காடு வா வாங்குது, வீடு போங்குது. இந்த வயசுல வீராப்பா கேஸ் நடத்துறியா? இந்த உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் கேஸ நடத்துவேன். ஆனா வீட்டை உனக்கு விட்டு கொடுத்துருவேன்னு மட்டும் கனவு காணாத. இத பார், எப்ப உன் மகளை தொட்டு தாலி கட்டி உன் வீட்டு மருமகனானோ அப்பவே அந்த வீட்டு மேல எனக்கும் உரிமை உண்டு, பங்கு உண்டு. என் பங்குக்கு அந்த வீட்டை துண்டு போடாம விட மாட்டேன். எப்போ கட்டின பொண்டாட்டின்னு கூட பார்க்காம காசுக்காக என் மகளை கொலை பண்ணினியோ அன்னைக்கே உனக்கும் எனக்கும் இருந்த மருமக மாமியாருங்கிற ஒட்டு உறவு எல்லாம் அறுந்து போச்சு. அதுக்கப்புறமும் சொத்துல பங்கு கேக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் மகன் டெல்லியில இருந்து வந்ததும் உன் பேத்தி அவனுக்கு கட்டி வச்சு வீட்டையும் அவன் பேர்ல எழுதி வச்சிரு. கடைசி காலத்துல போனா போதுன்னு கால் வைத்து கஞ்சாவது உனக்கு ஊத்துறேன். இல்ல கேஸ் என் பக்கம் ஜெயிச்சது, நீயும் உன் பேத்தியும் அனாதையா நடுத்தருவில் நிப்பீங்க. அத கோர்ட் முடிவு பண்ணட்டும். மனுஷன் இருந்தா மானத்தோட வாழணும், உழைத்து வாழணும்னு பெரியவங்க எதுக்காக சொல்லிட்டாங்க. உனக்குலாம் அது எங்க புரிய போகுது? உன்ன மாதிரி நான் பொறுப்பில்லாம வாழ்த்து இருந்தேன்னா இந்த பெட்டி, இந்த வண்டி, அந்த கழுத, இவ்வளவு சொத்துக்கு நான் எப்படி அதிபதியாக முடியும்? இல்லைன்னு தேடி வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத பரம்பரையில பிறந்தவன் இந்த ஒயிட். பார்த்தா பாமா இருக்கு, காம்பவுண்ட விட்டு தரச்சிட்டாங்க. பாலு நீ இங்கே தங்கிங்க, போனா போது வேலை போட்டு கொடுக்க. பட் ஒன் திங், என்கிட்ட வேலை செய்யறதுன்னா சில கண்டிஷன்லாம் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 1, அமுக்கி விடுங்கடி, நல்லா அமுக்குங்க. ஓ, பட்டு போன்ற மேனி இல்ல? நோடிய ஃபூல். கோபால், பார்த்து வாஷ் பண்ணு, ஸ்கின் பாயிலடா போகுது. 3 பேபிஸ ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு வர எவ்வளவு சிரமப்பட்ட தெரியுமா? நான்சென்ஸ். கம் ஆன் கேர்ள்ஸ், கேரியர் ஊட்ரி. கண்டிஷன் நம்பர் 3. கோபால், என்ன இப்படி பார்த்து நிக்கிற? 3 பேபிஸ் கேட்ச் பண்ணு. இந்த பேபிஸ் இல்ல, அந்த பேபிஸ். நான் ஆந்திரா பேபிஸ் நினைச்சேன். இந்த பேபிஸ் நீங்க கேட்ச் பண்ணீங்க. சாமான்யா. கைதா இங்க வா. இந்த பத்திரத்துல எல்லா கண்டிஷன் இருக்கு. உன்னை அப்ரெண்டிஸா சேர்த்துக்கிறேன். பிஎஃப், இஎஸ்ஐ, பென்ஷன் எல்லாம் நம்ம கன்சல்ல இருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னது நீ கை நாட்டா? இல்ல, இந்த கன்சல்க்கெல்லாம் இப்படித்தானே சார் போடணும். அப்புறம் இந்த சட்டையை உள்ள விட்டுக்கிறது, கை கட்டுறது, இதெல்லாம் நான் பார்க்கவே கூடாது. நீங்க பாக்காதீங்க. என்ன சொன்னீங்க? எங்க சித்தப்பா நாளனா 8 எல்ஐசில போடுவாரோ? ஐயோ, உங்க சித்தப்பா கோடிக்கணக்கில் போடுவாரு. இந்தா அட்வான்ஸ். இது நம்ம கன்சல்ல கொடுக்குற யூனிஃபார்ம், பொறுப்போடரு. நல்லா இரு. என்னது? தூமுன்னுங்க சார். நல்ல சகனமாச்சே. என்னது? 2வது தூமுன்னுங்க சார். நல்ல சகனமாச்சே. யார் வந்திருப்பாங்க? பாட்டிமா வந்திருப்பாங்களோ? சூட்கேஸ், பேக் எல்லாம் இருக்கே. யார் வந்திருப்பாங்க? பாட்டிமா, பாட்டிமா.
அக்கா அக்கா மகேஷ் மறந்துட்டியா? சின்ன வயசுல பார்த்தது. வா வா என்னமா வளர்ந்துட்ட சுமிக்குட்டி. நீ படிச்ச பொண்ணா இருந்தா கூட அத்தை மகனை பார்த்த உடனே என்னமா வைக்கப்படுற? எனக்கு லீவு கிடைச்சு டெல்லியில இருந்து நான் மெட்ராஸ் வந்த உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உன்னையும் பாட்டிமாவையும் பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? என்ன நான் பாட்டுல பேசிக்கிட்டு இருக்கேன், நீ சும்மா நின்னுட்டு இருக்க? சுமிக்குட்டி, உனக்காக நான் டெல்லியில இருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? தாஜ்மஹல் உனக்கு என்னோட அன்பு பரிசு. இது காஷ்மீர் சால்வை பாட்டிமாக்காக. ஆமா, பாட்டிமா எங்க? கேஸ் விஷயமா ஊருக்கு போயிருக்காங்க. கேஸா? என்ன கேஸ்? யார் மேல? உங்க அப்பா இந்த வீட்டு மேல அவங்களுக்கும் பங்கு இருக்குன்னு கேஸ் போட்டிருக்காரு. அதுக்காக தான் பாட்டி வெளியூர் போயிருக்காங்க. ஷிட். எங்க அப்பா கேஸ் போட்டுருக்காரா? அதுவும் நம்ம பாட்டிமா மேலையா? நோ 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 சுமித்ரா, எனக்கு சொத்து முக்கியம் இல்ல, சொந்தம் தான் முக்கியம். எஸ், சொந்தம் தான் முக்கியம். அப்பாட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே? ஏய், வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு கப் காஃபி கிடையாதா? ஒரு நிமிஷம். நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? உனக்கு எனக்கு சேர்த்து நானே காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அப்புறம் எனக்கு சக்கரை கொஞ்சம் தூக்கல், உனக்கு அப்படிதானே? அப்படிதான் அப்படிதான்.